ஹலோ வியூவர்ஸ், இந்த வார நீயா நானா எபிசோட் நமக்கு சொன்ன ஒரே விஷயம் இதுதான். தெரு நாய்களை விட இந்த நாய் பிரியர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? விஜய் தொலைக்காட்சியில் கோபினா தொகுத்து வழங்கும் நீயா நானா விவாத நிகழ்ச்சியில் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும், தெரு நாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உள்ளது என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தெரு நாய்களுக்கு ஆதரவாக பேசியவர்களை இணைவாசிகள் பங்கமாக கலாய்த்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒருவர், தெருநாய் குறுக்கே வந்ததால் ஏற்பட்ட ஒரு விபத்தில் என் மகனை நான் இழந்துவிட்டேன் என்று கண்கலங்கினார். அதற்கு நாய் ஆதரவாளரோ, ரோட்ல நாய் வரும்போது நீங்க தான் பார்த்து போகணும், உங்க குழந்தை இருந்து போச்சுன்னா அதுக்கு நாயை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. அதாவது தெரு நாய்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களின் வாதம் முழுக்கவே தெருநாய்கள் பாவம், அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நன்றாக தெரியும், நீங்கள் அதை தாக்குவதை போல் சென்றால் அது உங்களை கடிக்கும், எல்லா நாய்களும் கடிப்பதில்லை, நீங்கள் ஏன் இரவு 9 மணிக்கு மேல் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏரியாக்களுக்கு செல்கிறீர்கள், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏரியாவில் இரவு 9 மணிக்கு மேல் என்ன வேலை என தெருநாய்களுக்கு ஆதரவாக பேச வந்தவர்கள் கேள்வி கேட்டார்கள். இதற்கு தெருநாய் இல்லாத நகரம் வேண்டும் என்ற தலைப்பில் பேசிய பலரும், எல்லா நாயும் கடிப்பதில்லை என்பது எங்களுக்கும் நன்றாகவே தெரியும், 10 நாய்கள் இருக்கும் இடத்தில் கடிக்கும் நாய் கடிக்காத நாய் என நாங்கள் எப்படி அடையாளம் காண்பது, நாய்களுக்கு நல்லவர்களை தெரியும் என்றால் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கவ்வி கொண்டு சென்று கடித்து விட்டது, அந்த குழந்தைக்கு தன்னை தூக்கி சென்று கடித்தது நாய் என்று கூட தெரியாது, நாய் மீது அவ்வளவு கருணை கொள்ளும் அவர்களால் நாயால் கடி வாங்கிய அல்லது இறந்து போன குழந்தைகள் மீது கருணை வரவில்லையா என்று கேள்வி கேட்டதற்கு பதில் இல்லாமல் அமைதியாகிவிட்டார்கள் தெருநாய்களுக்கு ஆதரவாக பேச வந்தவர்கள்.